திரு இருதய ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஆரம்ப ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீர் உமது திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்கிறதினாலே பாவியாகிய நாங்கள் உம்மை வணங்கி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியை தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாட்சியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோட கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீக மன்றியை மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின எனக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்ச பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன்.
திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். முதல் 10 மணியில் பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும், 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இரண்டாம் 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 4ஆம் 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும்.
இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 5வது 10 மணியில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்துக்கு அன்பரான கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான திருக்குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே என் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்யம் வருக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜெபம் தவம் அனுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. புனித சமத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி.
பரிசுத்த கன்னித்தாயின் உத்திரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஒரே வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ ஜுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தரத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருதாபியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும்
நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. புது காலத்தின் 9வது வாரத்தில் வெள்ளிக்கிழமை திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 1ஆம் வெள்ளிக்கிழமை ஆகையால் திருப்பலி முடியும் பொழுது நாங்கள் நற்கருணை ஆசீர்வாதத்துடன் புனித அந்தோனியார் நவநாளையும் சேர்ந்து கொண்டாடுவோம். இன்றைய திருப்பலியானது சத்யா, சிந்தா இவர்களது குடும்பத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அவர்களது 11வது திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும் அவர்களை இறைவன் என்றென்றும் ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் அவர்களை வழிநடத்தவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேஷ விதமாக மன்றாடுவோம். சுவடுகள் பதித்திடவே இறை குல
தியாகத்தின் வழி கொடுங்க. வாருங்கள் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பொனிபஸின் நினைவு நாளை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். புனித பொனிபஸ் ஒரு ஆயர், மறைசாட்சி. ஆயராக, மறைசாட்சியாக அவர் தனது விசுவாசத்தை வாழ்ந்தார், விசுவாசத்திற்காக உயிர் நீத்தார். இன்று அவர் இறைவனோடு நித்திய மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கின்றார். அதேபோல் எமக்காக அவர் இறைவனிடம் பரிந்து பேசுகின்றார். இறைவனது புனிதர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தும் அதே வேளையில் நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாக மாற திருப்பலி நமக்கு அருள் வழங்குகின்றது. இந்த திருப்பலியை நமக்கு தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் இந்த திருப்பலியில் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு, பங்கு பெறும் பொருட்டு, இறைவனுக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித பொனிபஸ் தாம் நாவினால் போதித்ததை இரத்தம் சிந்தி உண்மை என என்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அதை செயலில் வெளிப்படுத்துவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்துவில் வாழ விரும்புவோர் இன்னலுருவர். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. அன்புக்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய். அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும். இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன். இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுருவர். ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல்
திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர், ஆனால் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள். நீதியானவும் நிறைமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர், ஆனால் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலையச் செய்வது எதுவுமில்லை. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. ஆண்டவரே, நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன். கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன். உன் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. Hallelujah, hallelujah, hallelujah. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது அப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் தாவீது, ஆண்டவரின் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் வலப்பக்கம் வீற்றிருக்கும் என்று உரைத்தார் அல்லவா? தாவீது மெசியாவை பற்றி அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி? மெசியா தாவீதுக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி.
கொடுப்பதனின்பம் திருவருளில்லை தந்தேன் கொடுப்பதனின்பம் திருவருளில்லை தந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவே உன்னிடம் சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே தந்தை உன்னிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையானத்தின் நலனுக்காகவும் அது கையில் நின்று இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எமக்கு எப்பொழுதும் வலுவூட்டுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர்கள் வானதூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து முடிவென்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை அர்ப்பித்து தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எமக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து ஒவ்வொருவர்களுக்கும் அளித்து இயேசு கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: எமக்கும் அளித்து இயேசு கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எமது குடும்பங்களிலிருந்து இப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கும் உமது திரு அவையாகிய ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதித்தருளும், பாதுகாத்தருளும், தொட்டு வழி நடத்தியருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எங்கள் குருக்கள், துறவிகள், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை எப்பொழுதும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எம் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மமாட்சிமைக்கு மறியால் அவரது பத்தாவாகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ், புனித கிளாரம்மாள், புனித அந்தோனியார் மற்றும் ஏனைய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எப்பொழுதும் நம்மை விடுவித்தருளும். இறைவா, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை, அமைதியை, அன்பை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தரளத்தில் உள்ளம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்திருடும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை தருவனவாக. ஆமென்.
என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் நீரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீர்தானே இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டு மானிடருக்காக அவர் செய்ய வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. ஏனெனில் வெறும் கையருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். செபிப்போமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீர். அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். எப்பொழுதும் வாழிறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என் வீத்தமை நீராட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே
செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமது நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாழ் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவ்வார்த்தை கடவுளாயிருந்தார், அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார். அவர் மூலமாக அனைத்தையும் படைக்கப்பட்டன. படைக்கப்பட்டது அனைத்தும் அவர் மூலமாக அன்றி எதுவுமே படைக்கப்படவில்லை. வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த குடிகொண்ட வார்த்தை நம்முடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்ப ரச வடிவிலே திருப்பலியிலே திரு அருட்சாதனமாகிய தேவனற்கருணையின் வழியாக நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார் என்பதை இயேசு நமக்கு கற்பித்துள்ளார். திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது. நாம் அதை விசுவாசிக்கின்றோம். அந்த விசுவாசத்தில் இயேசு என்று மத்தியில் எழுந்தருளியுள்ளார் என்பதை நாங்கள் விசுவசித்து இறைவனை வணங்குவோம். இயேசுவின் ஆசிரை பெற கரங்களை குவித்து நாங்கள் மௌனமாக மன்றாடுவோம். அவர் நினை
இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மிகவும் ஒரு அபூர்வமான விடயத்தை பரிசேயர்களுக்கு, மறைநூறு அறிஞர்களுக்கு, மக்களுக்கு கூறுகின்றார். அந்த நற்செய்தியின் கடைசியிலே இயேசு கூறியதை பரிசேயர்களோ, மறைநூறு அறிஞர்களோ, ஆயர்காரர்களோ ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அந்த நற்செய்தியின் கடைசியில் கூறப்படுகின்றது, மக்கள் அவரது போதனைகளை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவ கேட்பது என்பது, அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கேட்டு மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, கேட்டு உணர்ந்து விசுவசித்து அதை நமது வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அதுதான் கேட்டல். ஒரு காதால் கேட்டு மற்ற காதால் விடுவது கேட்பது அல்ல, கிறிஸ்தவ மொழி நடையிலே. கிறிஸ்து என்ன கூறுகின்றார் என்று, நான் தாவீதின் மகன் அல்ல, தாவீதுக்கு முன்பே நான் இருக்கின்றேன். இதைத்தான் வேறொரு நற்செய்தியில் இயேசு கூறுவார், நீங்கள் ஆபிரகாமை விசுவசிக்கிறீர்கள், ஆபிரகாம் உங்களுக்கு விசுவாசத்தின் தந்தை என்கிறீர்கள், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்கின்றீர்கள், ஆனால் ஆபிரகாமிற்கு முன்னிருந்தே நான் இருக்கின்றேன். அப்பொழுது மக்கள் கேட்பார்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, ஆபிரகாமிற்கு முன்பிருந்து நீ எப்படி இருக்க முடியும்? இதே கேள்வியைத்தான் தாவீதை பற்றியும் கேட்டிருப்பார்கள். ஆயினும் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கிறிஸ்து நமக்கு என்ன கூறுகின்றார்? பரிசேயர்களுக்கு, ஆயக்காரர்களுக்கு, மறைநூல் அறிஞர்களுக்கு என்ன கூறுகின்றார்? மனுமகனாக, மரியாளின் மகனாக, சூசையின் மகனாக, வார்த்தை மனுவுருவாகி நம்மிடையே குடிக்கொண்ட அந்த வார்த்தையாக, மனுவுருவாகிய வார்த்தையாக இயேசு தாவீதின் வழிமரபில் வந்தவர், தாவீதின் பரம்பரையில் வந்தவர், தாவீதின் மகன். ஆயினும் இயேசு இறைமகனாக, இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரனாக, இயேசு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது, அனைத்தும் அந்த வார்த்தை வழியாக படைக்கப்பட்டது. ஆகவே தாவீதும் அந்த வார்த்தை வழியாகத்தான் படைக்கப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார், வழிநடத்தப்பட்டார். நல்ல ஆட்சியை கொடுக்க அந்த வார்த்தையே அவருக்கு உதவியது என்ற வகையில் இயேசு தாவீதிற்கு மேலானவர் என்பதை இயேசு அறிக்கையிட்டு காட்டுகின்றார். ஆகவே இயேசுவை நாங்கள் பார்க்கும் பொழுது 2 விதங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று மனுமகன், மானிட மகன், வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். இன்னொரு விதம் இறைமகன், நாம் படைக்கப்படுவதற்கு அவர் சாயலாக இருக்கின்றார், அவரின் சாயலில் நாங்கள் படைக்கப்படுகின்றோம். அவர்தான் முதற்கனி, முதல் படைப்பு, எல்லாவற்றிற்கும் முதலாக இறைவனோடு இருந்தவர். அந்த விதத்தில் நாம் இயேசுவை மனுமகனாக பார்க்கின்றோம், இறைமகனாக பார்க்கின்றோம். மனிதனாகிய இயேசு தனது சரீரத்தை நமக்கு விட்டு செல்கின்றார். அதே மனுமகனாகிய இயேசு இறைமகனாக இன்று இந்த கோதுமை அப்பத்தின் வடிவிலே, இந்த அப்பத்தின் வடிவிலே, நற்கருணையின் வடிவிலே நம்மோடு இருக்கின்றார். புனித அந்தோனியாரின் வாழ்க்கையில் ஒரு அருமையான சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு வணிகன் நற்கருணைநாதரில் விசுவாசம் அற்றவனாக இருந்தான். அவன் இயேசு நற்கருணை இருக்கிறார் என்பதை விசுவசிக்கவில்லை. அப்பொழுது அவன் அந்தோனியாரிடம் ஒரு சவால் விடுகின்றான். நீர் எனக்கு இயேசு நற்கருணையில் இருக்கிறாரா என்பதை நிரூபித்து காட்டும் என்று. அப்பொழுது அந்தோனியார் சொல்கின்றார், உனது கழுதை கூட இயேசுவை கண்டுகொள்ளும். அப்பொழுது அவன் சொல்கின்றான், நான் ஒரு வாரத்திற்கு இந்த கழுதையை பட்டினி போடுகின்றேன்,
நீர் அந்த நற்கருணையை கொண்டு வாரும், நான் வைக்கோலை கொண்டு வருகின்றேன், உணவை கொண்டு வருகின்றேன், கழுதை எதை தேர்ந்தெடுக்கின்றது என்று பார்க்கலாம். நற்கருணையில் கிறிஸ்து இருந்தால் அது நற்கருணையை நமஸ்காரம் செய்யும், அல்லது அது உணவை சாப்பிடும். சரி என்று சொல்லி 7 நாட்களுக்கு பின் அந்தோனியார் நற்கருணை பேழையை கொண்டு வருகின்றார். பசியோடு காத்திருக்கும் கழுதை நடுவில் நிற்கின்றது. ஒரு பக்கத்தில் உணவு, ஒரு பக்கத்தில் நற்கருணை பேழை. ஒரு பக்கத்துல ஒரு வாரத்துக்கு பிறகு மெக்டொனால்ட்ஸ் திறக்கிறாங்க, பர்கர் கிங் திறக்கிறாங்க, பீஸா ஹட் திறக்கிறாங்க, கோமலா விலாஸ் திறக்கிறாங்க. இந்த பக்கத்துல கோயிலும் திறக்கிறாங்க. வளர்ந்து இருக்கிறவர்கள், முதியோர்களை பற்றி நான் பேசவில்லை. உங்களது குழந்தைகளை கூட்டி வாருங்கள், அவர்களிடம் கேளுங்கள், கோயிலுக்கு போவோமா, மெக்டொனால்ட்ஸ் போவோமா? எதை தேர்ந்தெடுப்பார்கள்? இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கழுதையை கொண்டு வருகின்றார்கள். ஒரு பக்கம் அந்தோனியார் நற்கருணை பேழையுடன், ஒரு பக்கம் உணவுடன் பட்டினி போடப்பட்ட கழுதையை கொண்டு வருகின்றார்கள். அந்த கழுதை நற்கருணை பேழையை பார்த்து சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுவதாக நாங்கள் பாரம்பரிய கதையில், அந்தோனியார் கதையில் பார்க்கின்றோம். தமிழில் சாதாரண மக்கள் கேட்பார்கள், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு கூட தெரிந்திருக்கின்றது. நாம் கிறிஸ்தவர்களாக இறை இயேசுவை கண்டு உணரும் பாக்கியத்தை இன்றைய நாளிலே நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். விசேஷமாக புனித அந்தோனியார் நற்கருணை நாதரிடம் வைத்திருந்த விசுவாசத்தின் பொருட்டு அந்த அந்தோனியார் மூலமாக நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். நமது தேவைகளுக்காக அந்தோனியார் நமக்கு பரிந்து பேச நாங்கள் மன்றாடுவோம். கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே, தேவை என்று உம்மை நாடி வந்தவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் ஒரு போதும் சொல்ல கேள்விப்பட்டதே இல்லை என்பதை நினைவில் கொள்ளும். குழந்தை இயேசுவுக்கு மிகவும் பிரியமான நண்பரே, நற்கருணை நாதரில் விசுவாசம் கொண்ட புனிதரே, இந்த நம்பிக்கையால் அவப்பட்டு முழு நம்பிக்கையுடன் உமது அடைக்கலம் நாடி வந்துள்ளோம். இறை இரக்கத்தினால் போதிப்பவரே, என் மன்றாட்டுக்களை புறக்கணியாமல் கடவுளின் அரியணைக்கு முன்பாக எடுத்துச் சென்று உமது பரிந்துரையின் வல்லமையுடன் அந்த நவநாள் மூலமாக எமது வேண்டுதல்களை பெற்றுத் தரும்படி உம்மை மன்றாடுகின்றோம். நமது தேவைகளுக்காக விசேஷ விதமாக நாங்கள் அந்தோனியார் மூலமாக இறைவனிடம் மன்றாடுவோம். புதுமைகள் புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு கூடி வந்துள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை நிரம்ப பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் வந்தடைய எங்களுக்கு இறையருளை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலாளர் புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே,
துன்பப்படுவோரின் துயரை துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழி அறியாதவர்க்கு வழி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத நொடிகளை உமது வேண்டுதலால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். மாண்புயரு மருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாக. இனிய நல் தேவன் வாழ்கவே. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, உமது வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் செல்கின்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சர்வேசுர துதிக்கப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக.
மெய்யான தேவனும் மெய்யான மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்து நாதர் துதிக்கப்படுவாராக. இயேசுவின் திருநாம துதிக்கப்படுவதாக. அவருடைய மிகவும் பரிசுத்த இருதய துதிக்கப்படுவதாக. அவருடைய விலையில்லா திரீரத்த துதிக்கப்படுவதாக. பீடத்தின் மிகவும் பரிசுத்த தேவ தருவியான மானத்தில் துதிக்கப்படுவதாக. தேற்றுபவராகிய பரிசுத்த ஆவி துதிக்கப்படுவாராக. சர்வேஸ்வரனுடைய தாயாகிய அதிபரிசுத்த மரியம்மா துதிக்கப்படுவாளாக. அவருடைய பரிசுத்த மாசில்லாத உற்பவ துதிக்கப்படுவதாக. அவளுடைய மகிமை நிறை ஆரோபண துதிக்கப்படுவதாக. கன்னியும் தாயுமான மரியம்மாளின் பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக. அவளுடைய மிக்க விரத்த பத்தாவாகிய புனித சூசையப்ப துதிக்கப்படுவாராக. தம்முடைய சம்மனசுகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் சர்வேசுர துதிக்கப்படுவாராக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான இருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, புனித சூசையப்பரே, புனித பிரான்சிஸ் அசிசியாரே, புனித கிளாரம்மாளே, புனித அந்தோனியாரே, புனித பொனிஃபஸே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். வசிக்க